ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் 150 கிராம் குலோப்ஜாம் மிக்ஸுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதே போல் அதே அளவு தண்ணியும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை பாகு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம குலோப்ஜாமில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஆறி போயிடக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அளவான சூடாக இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே இந்த சர்க்கரை பாகுலேயே கொஞ்சம் லெமன், ஒரு கால்வாசி லெமன் நான் புழிஞ்சிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா சர்க்கரை பாகு ரொம்ப கெட்டியாகும். நம்ம லெமன் புழிஞ்சோன்னா அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். அதுக்காக தான் லெமன் புழிஞ்சிருக்கேன். நான் 150 கிராம் குலோப்ஜாம் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். அளவாக ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ஜாஸ்தி ஏறக்கூடாது, அதை பார்த்துக்கணும். பாருங்கள், நல்லா பசஞ்சு எடுத்துட்டோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு வச்சுருக்குறோம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு பசஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை உருட்டும் போது கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருட்டி அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் லேசாக காயும் போதே நம்ம போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும், ஃபாஸ்ட்டாக கருகிரும். எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும், கலரும் ஒரே மாதிரி வரும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல ப்ரௌனிஷாக நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச குலோப்ஜாமை இந்த சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுவையான குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியான ஸ்வீட்ஸு செய்கிறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.